தனத்துக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "இங்கே பாரு தனம், நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ மட்டும் கதிரை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா, அதுவும் நிலா பாப்பாவுக்கு உன்னோட வீட்டுக்காரோட கண்ணை தான் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய நீ காலம் ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். உன் வீட்டுக்காரோட கண்ணோடையே நீ வாழ்ந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தனம் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. "இப்போது நீ யாரோ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ண தானே போகிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை." அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. "நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் உங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்க போகிறாரு. எப்போ கல்யாணம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏதோ அடுத்த வாரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. "என்னவோ நீங்கள் 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. கதிரை கூட அவங்க வீட்டில் அவங்க அம்மா விஷத்தை குடிச்சிட்டு கதிரை அப்படியே கட்டாயப்படுத்தி அந்த ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கதிருக்கு ராதிகாவோட கல்யாணம் ஆக போகுது." அப்படின்னு ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க. தனமும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து வராங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கதிர், அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராதிகா, நீ போயிட்டு ஆரத்தி எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு ஆரத்தி கொண்டு வராங்க. ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்த உடனே சொல்கிறாங்க, "இங்கே பாரு கதிர், என்ன பண்ண போகிற?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் எதுவுமே பேசவே இல்லை. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 10 நாளைக்கு தயிர் சாதம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. "இங்கே பாரு கதிர், இனிமே நான் உயிரோடு இருக்கிறதும் இருக்காதும் உன் கையில் தான் இருக்குது. நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்." அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. "இப்போ தாண்டா நீ கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்க. இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம், சரியா? அப்போ அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணலாம். ஒரு நாள் பார்க்கலாம், ஒரு தேதி குறிக்கலாம், எப்போ கல்யாணம், துணி எடுக்கணும், எல்லாமே பண்ணணும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் கதிர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ராதிகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. "அப்பா, மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நாம் இவ்வளோ நாள் மாமாவை மனசில் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் அது நடக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தனத்தோட அப்பா அதே மாதிரி அந்த 45 வயசு ஆளை கூப்பிட்டு அதே மாதிரி தனத்துக்கு முடிவு பண்ணுறாரு. "இவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, 100 பவுன் நகை கொடுத்தான் சொன்னேன்ல." அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்து வீட்டிலேருந்து எல்லாருமே சேர்ந்து துணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதே மாதிரி கதிரோட அம்மா கதிர் எல்லாருமே சேர்ந்து துணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. எல்லாருமே போகும்போது அப்படியே துணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு சரி போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமாண்ட தனம் நிற்கிறாங்க. அதே மாதிரி கதிரும் அங்கே வராரு. கதிரோட தங்கச்சும் வராங்க. வந்த உடனே 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கும் போது அப்போ கதிர் ரொம்ப மன்னிப்பு கேட்குறாரு. "தனம், நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் உங்கள் மாமியார் வீட்லேயே இருந்திருக்கலாம். நான் தான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கே போகிற மாதிரி நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன்." அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. "அப்போது நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தனம் ஃபீல் பண்ணுறாங்க. "நான் என் மாமியாரோடவே இருந்திருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. "எதுக்காக எங்கள் அண்ணனை திட்டுறீங்க? எங்கள் அண்ணனை நீங்கள் திட்டாதீங்க. தயவு செய்து எங்கள் அண்ணனை திட்டாதீங்க. எங்கள் அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தெரியுமா? எங்கள் அண்ணனை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பீங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப 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 நல்லவர் தெரியுமா? ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் ஆக போகுது, எங்கள் அண்ணனுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் ஆக போகுது. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும்." அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. ஆனால் தனம் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. கதிரும் எதுவுமே பேசவே இல்லை. கதிர் அப்படி மனசில் நினைக்கிறாரு, "தனமா, உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு அந்த கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. தனமும் ஃபீல் பண்ணுறாங்க.